ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் சந்துரு ஃப்ரம் பியூட்டி சீக்ரெட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோ நேற்று பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர்மெலன் தர்பூசணி பழம் எப்படி ஒரு சரியான பழத்தை தேர்ந்தெடுத்து ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 டிப்ஸ் போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து வாட்டர்மெலன் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ வாட்டர்மெலன் நிறைய பேர் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஸோ அதோட சதைப்பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட விதைகளை துப்பிடுறாங்க. ஸோ அதோட விதைகளில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இம்யூனியூ சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கட்டும், தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின்ஸ், டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். தென் முக்கியமாக ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப அதோட விதைகளை துப்பாமல் அப்படியே நீங்கள் கன்சியூம் பண்ண பழகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா விதைகளை தனியாக எடுத்துட்டு அதுக்கு சில ரெசிபீஸ்லாம் இருக்குது, அது கூட பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வாட்டர் மெலனோட விதைகளை நீங்கள் கன்சியூம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப மறக்காமல் விதைகளும் சேர்த்து கன்சியூம் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல டிப்ஸோட சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.